மாய கிராமமும் அதிசய கிணறும் ஒரு அடர்ந்த பச்சை பசேல் காட்டின் நடுவில் மகிழ்வனம் என்ற அழகான கிராமம் இருந்தது. அங்கிருந்த வீடுகள் அனைத்தும் பார்க்க கார்ட்டூன் போல வண்ணமயமாகவும் குடை வடிவிலோ அல்லது காளான் வடிவிலோ இருக்கும். தனித்துவமான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு விசித்திரம் உண்டு. பேசும் விலங்குகள், அங்கிருந்த பசுக்கள் பாட்டு பாடும், முயல்கள் மிதிவண்டி ஓட்டும். மகிழ்ச்சியான மக்கள். மக்கள் அனைவரும் கவலை ஏதுமின்றி எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பார்கள். நடந்த ஒரு மாற்றம். ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருந்த வண்ணக் கிணறு வறண்டு போனது. அந்த கிணற்றில் இருந்துதான் கிராமத்துக்கே வண்ணம் கிடைத்து வந்தது. கிணறு காய்ந்ததும் கிராமமே மெல்ல மெல்ல கருப்பு வெள்ளையாக மாறத் தொடங்கியதுடோட் மகிழ்வனத்தின் குட்டி வீரன் சுட்டி, ஒரு சிறிய முயல், மற்றும் அவனது நண்பன் மணி, ஒரு சிறுவன், இதற்கு காரணம் என்னவென்று தேடிச் சென்றனர். தீர்வு கிராமத்தின் எல்லையில் இருந்த ஒரு பெரிய பாறைக்கு அடியில் ஒரு சிறிய நீரூற்று அடைக்கப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டனர். ஒரு பெரிய கல் அந்த நீரோட்டத்தை தடுத்திருந்தது. இருவரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த கல்லை நகர்த்தினர். அடுத்த நொடியே அங்கிருந்து வந்த நீர் வண்ணப்பூக்களாகவும் மாறி கிராமத்தை அடைந்தது. நீதி, ஒற்றுமையுடன் முயற்சி செய்தால் எந்தவொரு பெரிய சிக்கலையும் தீர்க்க முடியும். மீண்டும் மகிழ்ச்சியை மீட்டெடுக்க முடியும். மீண்டும் மகிழ்வனம் அதன் பழைய வண்ணமயமான அழகை பெற்றது. மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய விருந்து வைத்து கொண்டாடினர்.